தமிழக முதலமைச்சருக்கு விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு வேண்டுகோள் இருக்குது. நீங்கள் தனியாக பார்த்து ப்ராஜெக்டுகள் பண்ணுற மாதிரி, நேரடியாக உங்கள் பார்வையில் ப்ராஜெக்டுகள் பண்ணுற மாதிரி தமிழக அரசு பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் வந்தே பாரத்தில் மைசூர் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தேன். போகும்போதும் சரி வரும்போதும் சரி, வந்தே பாரத் ட்ரெயினுக்குள்ளே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வந்தே பாரத் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய பர்சனல் அட்டென்ஷன் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் வந்து இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு, சர்வதேச தரத்துக்கு வந்து அந்த ட்ரெயின் வண்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி புதிதாக கட்டமைக்கப்பட்ட வண்டிகள் அந்த மாதிரி உள்ள அரேஞ்ச்மெண்ட்டு. ஆனால் இந்த முறை நான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி பார்த்தேன், அங்கே வந்து அந்த குப்பை கவர்கள் இருக்கு இல்லையா, அதை சரியாக வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒன்று. இரண்டாவது, அங்கே அந்த கிளென்லினஸ், வந்தே பாரத்தோட ஃபேமஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து ஜப்பான் மாதிரி ஒரு க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். அதில் வேலை பார்க்குற பிவிஜின்றவங்க, அவங்க ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கான உட்கார இடம் இல்லை, கட்டாயமாக ஏசியில் இடம் இல்லை. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில் நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை விரிச்சிட்டு எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே இந்த மாதிரி பிவிஜி ஸ்டாஃப் படுத்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் அந்த வெயிலில் வண்டி போயிட்டு வரும்போது அவங்க வந்து படுத்து தூங்குறாங்க, அங்கேயே உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி தான், அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சேர் கூட வைக்கப்படல அந்த கோச்சில். இது வந்து இவ்வளவு தூரம் சர்வதேச தரம்னு கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாஃபுக்கு கூட இடம் இல்லாமல் பண்ணுறது வந்து பிரதமர் மோடியோட ஒரு ஃபெயிலியர்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம நாட்டுடைய கவர்னன்ஸ், நிர்வாகத்துடைய ஒரு ஃபெயிலியர் இது. இதே மாதிரி தான் முதலமைச்சர் ஸ்டாலினும் நேரடியாக பார்வையிட்ட சில திட்டங்கள் உண்டு. இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே அவர் வந்து, முதலமைச்சர் ஸ்டாலினே வந்து பல்லாவரத்தில் ஒரு மாடல் ஸ்கூல் ஒன்று கட்டினாங்கன்னு நினைக்கிறேன் 4 வருஷம் முன்னாடி. அந்த ஸ்கூல்லாம் இப்போ எப்படி இருக்குன்னு திரும்ப பார்வையிட்டாரா முதல்வர் அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. அதனால நம்ம கீழே உள்ள அமைச்சர்கள், நம்ம கீழே உள்ள அதிகாரிகள் தங்க அரசுக்காக வேலை பார்க்கணுமே ஒழிய, நம்ம டைரெக்டாக முதலமைச்சர் போயிட்டு என் கீழே இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு அவரோட இம்ப்ரிண்ட்டை கொடுத்து அவர் மேற்பார்வையை பார்க்குற மாதிரி வச்சுட்டாச்சுன்னா, அதனால அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனோ, ஒரு பெரிய ஒரு இதை நல்லா பண்ணுங்கிறது ஒரு கொஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்க பார்வை அதுலேருந்து திரும்பின உடனே மெயின்டெனன்ஸ் போயிடுது. ஆக நம்மளுடைய திறமை வந்து டெலிகேட் பண்ணி அதிகாரிகளே மக்களுக்காக வேலை பார்க்க வைக்க வேண்டியதான்.